பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 18:10 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென். அவருடைய நாமங்களை சொல்ல 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 நீதிமான் அதற்கு உள்ளாக ஓடுகிறான். எதற்குள்ளாக? அந்த நாமங்களுக்குள்ளாக வாழ்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள்ளாக அவர்கள் வாழ்கின்றார்கள். கர்த்தரே அதற்கு பலனாக இருக்கிறார். கர்த்தரே அவர்களுக்கு துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரும் அவர்களை தொட முடியாது. ஆமென். சாமுவேல் கர்த்தருடைய தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பின்பு ஆமென், தேவ திட்டத்தோடு கூட அவன் இணைந்து பயணிக்கிறான். எளிய சாமுவேல், சிறிய சாமுவேல், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தைக்கு ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இறங்கி அவனை ஆமென் தேசத்தின் பல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணி அரியணையில் வைக்கும் அளவிற்கு உயர்ந்த மனிதனாக மாறிவிடுகிறதை பார்க்கிறோம். அற்புத தேவன் அப்படித்தான் செய்வார். அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்கள் மேலே நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய நாமத்திற்கு கீழ்ப்படிய, அவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். சங்கீதம் 18:2 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லுங்கள். இந்த நாமத்தை மறுபடி சொல்லுங்க. கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பியிருக்கிற துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். இப்படி ஆண்டவரை சொல்லி நாம் துதிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, அந்த பாதுகாப்பு வளையம் நம்மை சூழ பாளையம் இறங்கி பாதுகாத்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தும். அல்லேலூயா. அதனால் அடிக்கடி அவருடைய நாமங்களை சொல்லுங்க. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேர்ந்து பாடுவோமா? யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வேன். கர்த்தர் நாமம் என் புகலிடம். எங்கள் புகலிடம் அங்கதான், எங்கள் போக்கிடம் அங்கதான், வேற எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. நீதிமான் சுகமாக இருப்பதற்கு யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வே. யெகோவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வே. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. அன்பின் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திலே எங்களுக்கு சுகம் உண்டப்பா, வெற்றி உண்டு. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவின் தகப்பனே, எங்கள் தேவனே, எங்கள் ராஜாவே, எங்களை நடத்துகிறவரே, எங்களை அப்படி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உம்முடைய சட்டைகளின் மறைவில் எங்களை மறைத்து கொண்டு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்தருளும் அப்பா. தடைகளை மாற்றி போடும். தவறாமல் ஆண்டவர் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அந்த ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். நிறைவான நன்மைகளை கர்த்தர் அருளி செய்தவர்களை காத்துக்கொள்ளும். எல்லா துதியும் கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.